ஹலோ ஜெயஸ் மேம். ஆக்சுவலாக நம்ம இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வந்து கிண்ட்லக் நேஷனல் பார்க் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து நிறைய பேர் வந்திருப்பீங்க. அதாவது பிஃபோர் வந்து ரெனோவேஷன் மாதிரி எப்படி இருந்துச்சுன்றதை பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்டர் ரெனோவேஷனுக்கு அப்புறம் எப்படி இருக்கு, ஸோ வந்து என்னெல்லாம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க, எதெல்லாம் வந்து புதுசாக வந்திருக்குன்னு சொன்ன அப்புறம் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே அப்கிரேடே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்க்கிங் தான். ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா ஸோ வந்து நீங்கள் வந்து பைக்கில் பார்க் பண்ணுறதுக்கு பைக் பார்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஃபெசிலிட்டி நல்லாவே இருக்குது. ஸோ அந்த பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ட்ரன்ஸ் உள்ள வரீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஜூ காஃபின்னு சொல்லி ஒரு காஃபி ஷாப் இருக்குது. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணால் உள்ளே வந்தோடனே ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி எடுத்துகிட்டு தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உள்ளே வந்து நடக்க ஆரம்பிக்கலாம். ஸோ வந்து அப்படியே பாருங்கள். ஆக்சுவலி இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பாம்பு பண்ணைக்கு வந்திருக்கோம். ஸோ கிண்டி நேஷனல் பார்க்கில் இருக்க பாம்பு பண்ணைக்கு வந்திருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய வெரைட்டியான பார்த்தீங்கன்னா பாம்புகள்லாம் இருக்குது. ஸோ வந்து என்னென்ன வெரைட்டி இருக்குது, அதை வந்து எப்படி அவங்க வச்சிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தொடர்ந்து அப்படியே வீடியோ பாருங்கள். நான் போக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதோட பெரிய அது உள்ள இருக்கான் பாருங்க மக்களே, ஒருத்தவன் குட்டியா ஒருத்தரக்கான் பாருங்க, தெரியுதா? பிரவுன் கலர்ல. ஆக்சுவலி இவன் தான் மக்களே நல்ல பாம்பு. பார்த்தீங்கன்னா வந்து விஷமுள்ள பாம்பு. ஸோ வந்து அப்படியே பாருங்க, அப்படியே போவோம். அடுத்து வந்து கட்டு உரியான். இவன் தான் மலைப்பாம்பு மக்களே. அதாவது எவ்வளோ பெருசாக இருக்கான் பாருங்க. அப்படியே நம்ம போவோம். ஸோ வாங்க. உயிரோட காணும் செத்துட்டாங்கன்னு தெரியலையே. பார்க்க மக்களே இது வந்து உயிரோட இருக்க பாம்பா செத்த பாம்பானே தெரியல. இந்த மாதிரி வித்தியாசமா இருக்கான். அதுதான் மலைப்பாம்பு மக்களே, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ அங்க பாத்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா, அதுதான் மலைப்பாம்பு. ஆனா வந்து இந்த இடத்த வந்து இன்னோட மெயின்டைன் பண்ணலாம், பட் மெயின்டைன் பண்ணாம வச்சிருக்காங்க. ஒரு பொடியா இருக்கும். முதல மக்களே, முதலை 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 பாருங்க மக்களே, அவன் அசையாம அப்படியே இருக்கிறான். என்ன கேட்டுக்குன்னே தெரியல, ஆனா வந்து அசையாம ஆடாம அப்படியே இருக்கிறான். ஸோ அங்க அடுத்த அப்படியே பார்க்க போவோம். திறந்தே இருக்கான், மூட மாட்டேன்றான். பாருங்க மக்களே, மொத்தம் 2 பேர் மட்டும் தம்முன்னு தூங்குறானுங்க. ஆனா அவனுக்கு உயிரோட இருக்காங்களா செத்துறானாலும் தெரியல. ஆனா அப்படியே இருக்கிறானுங்க பாருங்க, அமைதியா இருக்கானுங்க. தெரியுதுங்களா?
வந்து ஒண்ணுமே இல்லை, வெறும் காலியா வச்சிருக்காங்க மக்களே. கம்முன்னு சைலண்டா பார்த்துட்டு இருக்கானு ரெண்டு பேர். இவங்க ரெண்டு பேரும் மோசமானவனுங்க. விட்டான கடிச்சு எடுத்துருவானுங்க. பிரச்சனை பிடிச்சவனுங்க. கம்முயா சமத்தா தூங்குறானு பாருங்க. வந்து இது சதுப்பு நில முதலை. நீங்க வந்தீங்க அப்படின்னா இவனை பார்க்கலாம். பாருங்க, நல்லா ப்ரௌன் கலர்ல இருக்கிறான் பாருங்க, லைட் ப்ரௌன்ல. இவனுங்களாம் தூங்கினே இருப்பானுங்க போல. இவனுங்களாம் தூங்கிய நாட்களை கழிப்பும் ஒரு உயிரினம் போல. இவனுங்களாம் ஆட மாட்டேன்றான், அசைய மாட்டேன்றானுங்க, அமைதியா பார்த்துக்கிறானுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கங்கை நீர் முதலை. ஸோ வந்து அப்படியே பார்ப்போம். பார்த்தீங்கன்னா பாருங்க, இவனுக்கு ஏன் கங்கை நீர் முதலைன்னா மூக்கு நீட் ஆகுது, அதனால கங்கை நீர் முதலைன்னு பேர் வச்சிருக்காங்க. வந்து இருக்கான் பாருங்க, நல்லா ஸ்மார்ட்டா படுத்திருக்கான் பாருங்க, தெரியுதுங்களா? இவனை பாருங்க மக்களே, ஜெய் ஜாண்டியா பார்த்துட்டு இருக்கான் பாருங்க. இவன் தான் மோசமானவனுங்க, பார்த்தீங்களா? ஸோ வந்து இங்க ரெண்டு இருக்கு. ஸோ தண்ணிக்குள்ள ஒன்று இருக்கு, அந்த பக்கம் ஒன்று இருக்கு, இந்த பக்கம் ஒன்று படுத்துருக்க பாருங்க. ஸோ வந்து அவங்களாம் என்ன கேட்டகரினே தெரில, ஆனால் நல்லா ஜம்முன்னு தூங்குறானு பாருங்க சாப்பிட்டுட்டு. இவன் வந்து கொம்பேரி மூக்கன். பாருங்க மரத்துல 10 சுருண்டு பத்துட்டு இருக்கான் பார்த்தீங்களா? இவன் தான் கொம்பேரி மூக்கன். வந்து எப்படி இருக்கான் பாருங்க, பெஜார் பண்றான் பாருங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? அப்படியே அடுத்து பார்ப்போம். வந்து பச்சை பாம்பு இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? பச்சை கலர்ல படுத்துருக்கு பாருங்களா? தான் பச்சை பாம்பு. ஆல்மோஸ்ட் எல்லா கலர்ல பாம்பும் தெரியும். அப்படியே ஒன்றை மாதிரி பார்ப்போம். இது வந்து காலி குண்டான், உள்ள ஒண்ணும் கிடையாது. பசும் சாம்பல் நிற பாம்பு. சாம்பல் நிற பாம்புல என்ன இருக்கு? இங்க உள்ள ஒண்ணுமே இல்லையே. அதோட மச்சு மேலதான் பாருங்க, சரியா? லைட்டா படுத்திருக்கான் பாருங்க, அவன் தான். அடுத்தடி பார்ப்போம். இவன் வந்து நீர் காத்தான் குட்டி. அப்படியே போகுமா? எங்க இருக்கான்? இது ஒரு தான் மரத்துல ஜம்முன்னு படுத்திருக்கான் பாருங்க, அவன் தான். மாசா இருக்காங்க. கருப்பு மண்ணுளி பாம்பு. மக்களை மூலிதான் இருக்கான் பாருங்க. எல்லாம் ஜம்முன்னு சாப்பிட்டு தூங்குறாங்க. இப்படி ஒரு வாழ்க்கை நம்ம கிடைக்க மாட்டேங்குது. நம்ம மட்டும் தான் வேலைக்கு போன்றாங்க, படின்றாங்க, காலேஜ் போன்றாங்க, இல்ல இதை பண்ணு அதை பண்ணுன்னு வேலை வாங்குறாங்க. பேசாம ஒரு மிருகமா பிறந்திருக்கலாம் போல, ஜம்முன்னு தூங்கிருக்கலாம். இவன் ஒரு கேட்டகரி, ஒரு மலைப்பாம்பு. சுத்தி அழகா இருக்கான் பாருங்க. சாரை பாம்பு. சும்மா விட்டா சரசரசரன்னு பறந்து போவான். தூங்குறா போல, பாவம் பொட்டில் அடிச்சு வச்சுக்கிறானுங்க. இங்க ஒருத்தன் இருக்கான் பாருங்க மக்களை. சாரப்பாம்பு சாரப்பாம்பு அப்படியே பாருங்க, மோசமா ஓரான் பாருங்க. எங்கே ஏஞ்சி ஓரான் அவன். அவனுக்கு ஒரு நினைப்பு, நம்ம புல்லுக்கு மத்தியில இருக்கிறோம், பூந்து போயிடலான்னு. எவ்வளவு தந்தி போறான். உப்பு நீர் பாம்பு. எல்லாம் சமத்தா சாப்பிட்டு தூங்குறாங்க, பயங்கரம் பண்றாங்க. ஸோ ஐ திங்க் இவ்வளவுதான், ஓரளவுக்கு பாம்பு வகைகள் இவ்வளவுதான். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து பச்சோந்தி பார்க்க போறோம். இந்த பச்சோந்தின்ற பேரு மனுஷனுக்கு பொருந்தும் நினைக்கிறேன். மனுஷனும் அப்படிதான், அப்பப்போ வந்து மரத்துக்கு மரம் தாவாங்க, கலருக்கு நேரம் மாறுவாங்க. ஆனா உள்ளதான் ஒன்றும் தெரியல. அது தெரிஞ்சு மக்களே. ஆனா என்ன பச்சை பச்சையில இருக்கான், அதனால விழ தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க, தெரியுதுன்னு.
இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டியில் அடைச்சி வச்சிருக்காங்க எல்லாத்தையும் பார்த்தீங்களா. நல்லா தவளை ஃப்ரை. ஸோ வந்து எல்லாம் வந்து ஃப்ரீஸ் பண்ணி அது என்னன்னு தெரியல எனக்கு. எல்லாத்தையும் டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க. எல்லா வகை பல்லி தவளை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து அடைச்சி வச்சிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அப்படின்னா பண்ணலாம் இங்கே பார்க்கலாம். பாம்பு. இந்த பாம்பெல்லாம் பார்க்கும்போது கவர்ல போட்டு ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரியே இருக்குது. இப்படிதான் வச்சிருக்காங்க. அதெல்லாம் அப்படியே பாருங்க. ஸோ ஃபுல்லாக அதான் மக்களே. இப்போ வந்து டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு நெஜ பாம்புன்னு நினச்சிடாதீங்க. நெஜ பாம்புலாம் கிடையாது. ஒரு சிலை மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் வந்து ரியலாகவே பாம்பு வந்து படம் எடுத்து அவங்க காதல் பண்ணால் இப்படிதான் இருப்பாங்க. உடும்பு தலையன். ஆனா வந்து இது ஆக்சுவலி இது எதுவுமே வந்து ரியல் கிடையாது. அது வந்து அவங்க வந்து கல்லுலயோ இல்லை பிளாஸ்டிக்கோ செஞ்சு வச்சிருக்காங்க. அப்படியே பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மலைப்பாம்பு. பாருங்க அப்படியே ஒரு மானம் முழுங்குறான். சம்டைம்ஸ் அப்படியே பாருங்க இப்படி முழுங்குறான் பாருங்க. டெரிஃபிக்கா இருக்கான் பார்த்தீங்களா. ஆனா இது ரியல் கிடையாது. இதுவுமே வந்து பொம்மைங்க தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஆப்பிரிக்கன் பல்லி. பல்லி வகையை சேர்ந்த நம்ம ஊர்ல ஓனான்னு சொல்லுவோம். இங்க அங்க வந்து ஆப்பிரிக்கன் பல்லின்றாங்க. ஸோ அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. எல்லாருமே சமத்தா வெஜிடபிள் சாப்பிட்டு பார்த்துக்கிறானுங்க. இங்க பாருங்க மக்களே, முதலைய ஜம்முன்னு பண்றாங்க. ஹேண்ட்ஸம் போஸ்ட் கொடுத்துட்டு இவங்க மத்தியில இப்படி ஒரு ஆமை. ஆனா இவன் எப்படி தைரியமா நீந்துறான்னு தெரியல. ஆனா தைரியமா நீந்திக்கிட்டு இருக்கான். பாருங்க. வாவ், அழகா இருக்குல்ல. அதாவது இங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு பாம்பும் எல்லாருடைய பாம்போடைய வகைகள் வந்து என்னென்ன வகைகள் இருக்கு, அதை வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் பத்தியும் வந்து ஒரு பாம்பு வந்து எப்படிப்பட்ட விஷத்தன்மை உடையது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்றேன், எல்லாத்துக்கும் ஒரு பின்னணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, இங்க வரும்போது இதெல்லாம் பாருங்க. மக்களே, பாம்பு பனையோட இடம். ஸோ நீங்க வந்து வரீங்க அப்படின்னா கட்டாயம் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. பட் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நீங்க வந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வரும்போது நீங்க ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அடல்ட்டுக்கு 30 ருபீஸும் மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா 20 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. இது ஓகேவான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து வேல்யூ ஃபார் மணி தான். பட் வந்து ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஒரு புது விதமான ட்ரையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. Good morning. ஆக்சுவலி மக்களே, இந்த பாம்பு பண்ண வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் vlog எடுத்து கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கூச்சன்றதான் போக மாட்டேங்குது. ஸோ சீக்கிரமாக அந்த கூச்செல்லாம் போய் நல்ல ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணுறேன். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ வந்து அனிமல்ஸ் பார்க் போக போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அனிமல்ஸ் பார்க்கு அந்த பார்த்தீங்கன்னா உள்ள வந்து எப்படிப்பட்ட அப்கிரேட்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதோட டிக்கெட் காஸ்ட் என்ன, ஸோ வந்து உள்ளுக்குள்ள வந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபுல் வீடியோ நம்ம அதை பார்ப்போம். ஸோ வந்து அடுத்த வீடியோக்கு வந்து நீங்கள் பார்க்க விரும்புறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து எங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.